ஸ்ரீநகர்லேருந்து எங்கே போகிறோன்னா குல்மார்க் போகிறோம். குல்மார்க்னா ஸ்னோ பார்க்குறதுக்கு. காஷ்மீர் வந்ததே ஸ்னோ பார்க்குறதுக்கு தான். இங்கே காஷ்மீரில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் குல்மார்க்கு ஒரு 50 கிலோமீட்டர் என்னமோ போகணுமாம்மா. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் எங்கள் வண்டியில் போகல, டாக்ஸி புக் பண்ணி போனோம். ஏன்னா ரூட்டெல்லாம் தெரியாதுல்ல. ஏகப்பட்ட ப்ரொசீஜரும் தான் போகிற வழியில். அங்கே ஷூ வாங்கணும், ஷூ வாடகைக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் போல். அதனால் நம்ம ப்ரைவேட் வண்டியில் புக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஹில்லில் ஏறிட்டோம், இன்னும் ஸ்னோ கண்ணில் படலை. ஆஹா, வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ தெரிய ஆரம்பிக்குது. ஸ்னோ இருக்க ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோ பார்க்குறேன். இப்போ இதிலெல்லாம் இறங்கி நிற்க முடியாது, இறங்கி டிராஃபிக்காகவே இருக்கும். 11 மணிக்கு மேலெல்லாம் நீங்கள் ரொம்ப லேட்டாலாம் போனீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குமா. அதனால் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ வண்டி போய்கிட்டே இருக்குது. ஸ்னோ பார்த்துட்டேன் லைஃப்பில். இனி அங்கே இறங்கி இனி எப்படி இருக்கும்னு தான் தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் குல்மார்க் வந்துடும். நல்லா தான் இருக்குது. என்ன, நம்ம படத்துலையும் டிவிலையும் தான் பார்த்துருக்கோம் ஸ்னோவெல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, மலையில் அப்படியே படர்ந்து கிடக்கு. பார்ப்போம் அங்கே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டாக்ஸிக்கு அங்கே ஃபிக்ஸடாகவே வச்சுருக்காங்க, 2500 ஆமாம். அதுக்கு மேலே கேட்டால் கொடுக்காதீங்க. பார்க்கலாம் அங்கே உள்ளே போய்.